Hi all, this is Ponlakshmi from It's Time for TNPSC. So ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் JDO அண்ட் AE எக்ஸாம்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் அது இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி தெரியும், அரவுண்ட் AE எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 4 கிட்ட நமக்கு வந்துடும். அண்ட் தென் வந்து JDO எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 31 ஜிஎஸ் பேப்பரும் அண்ட் தென் டெக்னிக்கல் பேப்பர் வந்து செப்டம்பர் 5 மேலே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு இந்த தடவை வேகன்சிஸ்னு பார்க்குறப்போ நமக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து மற்ற அந்த ஐடி ஈஸியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை ரொம்ப ஒரு ஹோப் வந்து லூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனும் கூட. ஸோ ஆட் ஆன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் நமக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஆட் ஆன் பண்ணலாம், இல்லை போஸ்டிங்க்கு முன்னாடி நமக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி எவ்வளவோ நமக்கு வேஸ் இருக்குது, எதுலனாலும் நமக்கு ஆட் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமலோ இல்லை எழுதாமலோ விட்டுறாதீங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ்பெஷலி ஃபார் JDO. ஸோ நமக்கு இப்போ கூட அரௌண்ட் ஒரு 40 to 42 டேஸ்க்குள்ளே இருக்குது. JDOக்கு அரௌண்ட் இன்னும் உங்களுக்கு 60 to 70 டேஸ் கிட்டேயே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போது நமக்கு மெயினாக வந்து ஏஇயை விட JDOவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஇயில் சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸ் தான், JDOக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டட் சிலபஸ்க்கான கண்டென்ட்ஸை நிறைய இடத்துல போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். அண்ட் தென் நம்ம ப்ராப்பராக ஒரு 70 டேஸ் இருக்குன்னா அந்த 70 டேஸையும் எவ்வளோ தூரம் ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறது, அண்ட் தென் அதுக்கான அந்த கண்டென்ட்லேருந்து எல்லாமே ஆல் இன் ஒன்னாக ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ இதுக்குள்ளேயே நமக்கு வந்து நம்ம கண்டென்ட் பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், ஓவரால் மைண்ட் மேப் பார்க்க போகிறோம், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே இந்த ஒரு புக்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் SR இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஸ்மார்ட் கைட் ஃபார் TNPSC JDO. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், SR இன்ஜினியரிங் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரவணன் சார் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சரவணன் சார் தான் ஃபவுண்டர். அவங்க வந்து நிறைய பேருக்கு AMTNல தெரிஞ்சிருக்கும். AMTNல GSக்கான நிறைய லைவ் மராத்தான் வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க, லைவ் கிளாஸஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபார் சிவில் இன்ஜினியரிங்காக அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆல் இன் ஒன் மெட்டீரியலாக வந்து அவங்க இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் TNPSC JDO சிவில் இன்ஜினியரிங், எஸ்பெஷலி ஃபார் JDO. ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கை நான் வாங்கி உங்களுக்கு ப்ராப்பராக கண்டென்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். மெயினாக இந்த புக்கை நம்ம கோட் நமக்கு ஒன்று உண்டு. ஸோ அதெல்லாம் நான் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் சொல்கிறேன். அது மூலமாக நீங்கள் போய் வாங்குறப்போ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கிளைம் பண்ண முடியும். ஸோ நான் இது என்னென்னு ஃபஸ்ட்டு புக்கை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு தான் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்டேட்டட் சிலபஸ் 2025 எடிஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட், ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன் சிலபஸ் உங்களுக்கு MSAன்லேருந்து நமக்கு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ லைக் அவ்வளோத்தையுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ளஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. டிப்ளமோ லெவலில் கவரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில் டீச் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, இவ்வளோ ஆனால் வருமான்ட்டு. டிப்ளமோ லெவலுங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பேசிக்காக நமக்கு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சொல்லணும். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் உள்ளே வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி லைன். இப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸே போய் ஜாயின் பண்ணலன்னா கூட பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே நம்ம ரீட் பண்ணி கண்டென்ட் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ கண்டென்ட்டை அவ்வளோ நீட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ கோட் நம்பர், நம்மளோட புக் கோட் நம்பர் என்னது 443 இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட சிலபஸ் கோடு ஃபார் திஸ். இந்த கோடுக்கான உள்ளெல்லாம் தான் உள்ளே இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக 10 யூனிட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இல்லையா? ஸோ அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா first one, especially this one is very important and informative. ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நமக்கான டோட்டல் சிலபஸ் எல்லாமே நமக்கு அந்தந்த யூனிட்கான சிலபஸை அங்கங்கே நமக்கு கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸ் லைக் காம்போசிட் செக்ஷன், மாடுலர் ரேஷியோ, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ், ஃப்ளெக்சுவல் ரிஜிடிட்டி, ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன், இதெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணது. இது ஆல்ரெடி ஏஇக்கு உண்டு, பட் JDOக்கு இப்போ தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நமக்கு உங்களுக்கு அப்டேட்டட் என்னவோ அதை வந்து கிளியராக போல்டில் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நமக்கு
நமக்கு என்ன இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்க போது என்னென்ன பேஜ் நம்பர்லேருந்து இருக்க போதுங்கிறது இதில் கிளியராக கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ஃபோர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட். ஸோ இன்டர்நெட் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் பீம்ஸ், அப்புறம் பெயின் ஜாயிண்ட் ஃப்ரேம். இது எல்லாமே எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டென்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லா ப்ரிசைஸாக உங்களுக்கு விசிபிளாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். நமக்கு நல்ல ஸ்பேஸோட நமக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டி லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே கிளியராக இருக்கும். அண்ட் தென் வித் உங்களுக்கு என்னென்ன வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியாவோ அதெல்லாம் போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்ம்லாம் என்ன, அண்ட் தென் அதோட யூனிட் என்னென்னு பாக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெயினாக எந்த மெட்டீரியலுமே இப்போ உள்ள மெட்டீரியல்ஸில் நீங்கள் பிக்டோரியலாக பார்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாகும், அந்த மாதிரி இஷ்யூனால அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு அதுக்கான ஒர்க்கும் நமக்கு மெனக்கெடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு உங்களுக்கு பிக்டோரியலாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி நீங்கள் கிளாஸில் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு பிக்டோரியல் ட்ரா பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிக்டோரியலாகவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் போட்டு அதில் டீச் பண்ணக்கூடிய கண்டென்ட் இது எல்லாமே. ஓகேங்களா? அரௌண்ட் 25,000 35,000 சார்ஜ் பண்ணி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ப்ராப்ளம்ஸும் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு யூனிட் நான் அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் இந்த பாக்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும் உங்களுக்கு. அதோட யங்ஸ் மாடல்ஸ் வேல்யூ கேட்பாங்க. ஸோ நமக்கு டைமண்ட்க்கு என்ன இருக்கும், லைக் கிளாஸுக்கு என்ன, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி. மெயினாக மைல் ஸ்டீலுக்கு கேட்ட கொஸ்டின் 2 × 10⁵. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த டேப்லேஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லேஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம வந்து படித்து அதுக்கப்புறம் ஷார்ட் கிறிஸ்பாக நம்ம வந்து எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இதோட பக்காவாக ஒரு மைண்ட் மேப் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே இருக்கும். யூடிஎல் அது எல்லாமே நமக்கு கேன்டிலிவர் பீம், அதாவது SFBM டயக்ராம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே நமக்கு இருக்கும் ப்ராப்பராக. அது நமக்கு வந்து சென்ட்ராய்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது எல்லாமே டேப்லேஷன்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஷேப்பில் நமக்கு வரும், இங்கே நமக்கு வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ், ஸோ அதுக்கானது எல்லாமே பிக்டோரியலாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதில் உங்களுக்கு கொஸ்டின் சொன்னல, ஸோ அதை காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் முடிஞ்சிச்சு, இல்லை இங்கே வந்து நமக்கு அதோடையும் தாண்டி நம்ம SFBMD வரைக்கும் பார்த்துட்டோம். SFBMD முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்னாடியே உங்களுக்கு அதோட PYQ கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட் எல்லாம் நல்லா படிச்சுட்டு தரவாக ரிவைஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். வித் ஆன்சரும் உங்களுக்கு அதுக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் தேட தேவையில்லை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 10 months கிட்ட இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 months கிட்ட அவங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 6 to 10 monthsக்கு. லைக் உங்களுக்கு 1 monthக்கு 30 daysக்கு மாதிரி 30 numbers கொடுத்துருப்பாங்க. விஷுவலைசேஷன், ஃபிக்ஸிங் ஆஃப் டுடேஸ் கோல், அண்ட் தென் ரிவிஷன் ஆஃப் ஃபார்முலா நோட்ஸ், கிளாஸ் அட்டெண்டட் டுடே, ஷார்ட் நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மைண்ட் மேப், PYQ, அப்புறம் வந்து நமக்கு என்ன டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அது முன்னாடி உள்ள கிளாஸ் நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோமா, டெய்லி அனாலிசிஸ், கிராட்டிடியூட் இயர்லி, ஸோ என்ட்ரி, இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணோமான்னு செக் பண்ணுறது, லைக் நம்ம என்ன கோல் செட் பண்ணுறோமோ அதை விஷுவலைஸ் பண்ணுறது, அண்ட் தென் இன்றைக்கான டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபார்முலா நோட்டுங்கிறது நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறப்போ நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டோமா, இன்றைக்கான கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டோமா, அதுக்கான நோட்ஸ் எடுத்துட்டோமா, அண்ட் தென் அதை வச்சு ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணிட்டோமா, இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி படித்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா, அதுக்கான டெஸ்ட் எடுத்துட்டோமா, அப்புறம் முன்னாடி நாள் உள்ள கிளாஸ் நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் வந்து டெய்லி அனலைசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டோமா. ஆஃப்டர் தட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம வந்து கிராட்டிடியூட் சொல்கிற மாதிரி அதுக்கான என்ட்ரி, நம்ம இன்றைக்கி என்ன படித்தோம் எல்லாத்தையும் நம்ம எழுதுகிற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொடக்டிவிட்டி செக்லிஸ்ட். இது 1 monthக்கு 30 daysக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது போக ஒவ்வொரு யூனிட்டும் லைக் நமக்கு
இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நம்ம பார்க்குறோன்னா அதில் ஸ்ட்ரெஸ் ட்ரெயின்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ட்ரெயின், அதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளம் சால்விங் செஷன், எம்சிக்யூ டிஸ்கஷன் செஷன் முடிச்சாச்சா? என்றைக்கு நம்ம முடித்தோம்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் நான் படித்தது இன்றைக்கி அரௌண்ட் 23 ஜூன் அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட் ரிவிஷன் 24 பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்த ரிவிஷன் ஒரு 7 days அடுத்த நாள் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்த ரிவிஷன் 3rd day பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்த ரிவிஷன் 7 days பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்த ரிவிஷன் 10 days பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து 1, 3, 7, 10, 30 அப்படிங்கிற அந்த ரிவிஷன் மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். இது போக உங்களுக்கு ஷார்ட் நோட் ரிவிஷன் பண்ணிட்டோமா. ஸோ இதெல்லாம் ரிவிஷன் செக்லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், எந்த நமக்கு புக்லேயும் இது வரைக்கும் கொடுக்காதது. இது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுலேயோ இல்லை நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா நோட்ஸ், இல்லை நம்ம வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஒரு ஃபார்முலா நோட் தனியாக போடாமல் இருக்கிறதுக்காக போட்டு நம்ம அதையும் கேரி பண்ணிட்டுருக்கோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு பிளாங்காக ஒரு 5 pages கிட்ட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான நோட்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் ட்ரெயின் இருக்குது இல்லை இந்த சப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கான உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா பேஜஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கே உங்களுக்கு ஒரு 5 pages கிட்ட இருக்கும். அது போக ஃபார்முலா நோட்னு ஒன்று போடணும்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் தனியாக போய் இன்னொரு நோட்டாக போட தேவையில்லை. அதுக்காக ரைட் யுவர் ஃபார்முலா ஹியர் சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தனி பேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 pages கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 10 pages கிட்ட இந்த மாதிரி நமக்கு விட்டுருப்பாங்க. அதனால தான் புக்கு கொஞ்சம் பல்ஜாக தெரியும். ஏன்னா நீங்கள் இந்த படிக்கும்போதும் சரி, ரிவைஸ் பண்ணும்போதும் சரி, எக்ஸாமுக்கு முதல் நாள் ரிவைஸ் பண்ணும்போதும் சரி, இந்த ஒரு புக்கை தாண்டி நீங்கள் எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் யூனிட் 2 மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க தனி இண்டெக்ஸ் பேஜ், அண்ட் தென் வந்து அப்டேட்டட் சிலபஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, ஒவ்வொரு இதுக்கான கண்டென்ட் பிக்டோரியலாக, அண்ட் தென் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கான ஒரு ப்ரொடக்டிவிட்டி செக்லிஸ்ட், அப்புறம் ரிவிஷன் செக்லிஸ்ட், அப்புறம் நமக்கு அதுக்கான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எழுதுறதுக்கான பேஜஸ், ஃபார்முலாஸ் எழுதுறதுக்கான பேஜஸ். இந்த மாதிரி தான் இந்த புக் உங்களுக்கு ஓவராலாக போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 pagesக்கு மேலே இருக்கும். ஒரு 600 pages கிட்ட, 500 pages கிட்ட, உங்களுக்கு 550 pages கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போக பின்னாடி சாரோட அகாடமியில் யாரெல்லாம் வந்து இப்போ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இதுவும் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்க மாதிரி சில கோட்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட அட்டாச் ஆகி இது கூட நமக்கு இன்னொன்று வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இது மைண்ட் மேப். ஆல் ஓவர் 10 யூனிட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அரவுண்ட் ஒரு 6 மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்ல திக் அண்ட் ஷைனிங் ஷீட்டு, செம்ம திக் ஷீட்டு, கிளியறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் வால் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண வேண்டிய வேலையை சிம்பிளிஃபை பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மொத்தம் நமக்கு 6 ஷீட்ஸ் வரும். ஒன் மினிட். ஸோ இந்த மாதிரி 6 ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஷீட்ஸ்க்கு அப்புறம் எந்த கண்டினியூஷன் அப்படிங்கிறதுக்கும் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அவங்களே நம்பர் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ்க்கு சேர்த்து ஒரு ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது இம்பார்ட்டன்ட், நமக்கு ஃபைனலாக ரிவைஸ் பண்ண வேண்டியது மட்டும் விளாண்டு எதுவுமே இல்லாமல் நம்ம நிறைய தடவை கண்டென்ட் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கான ஒரு பேஜ் தான் இது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அப்ளைட் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இது ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகுது. அதுக்கான எஸ்எஃப்டி பிஎல்டி டயக்ராம், கிராஸ் செக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஏரியா, இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு டேப்லேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த சார்ட், செகண்ட் சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதோடய உங்களுக்கு என்ன கண்டினியூ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் கண்டினியூ ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான மைண்ட் மேப். ஓகேங்களா? இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஆஃப்டர் தட் இந்த ஷீட், தேர்ட் ஷீட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஹைட்ராலிக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஹைட்ராலிக் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த தேர்ட் ஷீட் ஃபுல்லாக அது வந்துடும். ஆஃப்டர் தட் ஸோ அது அங்கே கம்ப்ளீட் ஆனோன்னா சர்வேயிங் ஃபோர்த்து ஷீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அது ஒரு பாதி முடிஞ்சிடும். அதோடய முடிஞ்சதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டார்ட் ஆகுது அதே ஷீட்லேயே. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் அடுத்த இதில் முடிஞ்சு அதோட நமக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி இங்கே கம்ப்ளீட் ஆகிடும். ஆஃப்டர் தட் இதுலேயே நமக்கு
கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இப்போ கேட்லாம் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ கேடுக்குமே இதில் இருக்குது. கேடுக்கு நோட்ஸ் தேடுறதே கஷ்டம். இதில் அவங்க வந்து மைண்ட் மேப்பும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துட்டாங்க. லைக் இந்த பாருங்கள், அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன, அதோட யூஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு லாஸ்ட் டைம் கொஸ்டின் வந்த ஏரியா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே கொஸ்டின் ஏரியாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து ஃபைனலாக ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ரிவிஷன்ஸ்க்கு அப்பப்போ ஒரு ½ an hour இது ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு பக்காவாக இது யூஸ் ஆகும். ஸோ இதுவுமே இன்க்ளூடட் வித் புக். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஸோ இன்றைக்கி வந்து மண்டேனா அப் டு ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ திஸ் 6 charts plus this book. Okay. ஓகே. ஸோ இந்த புக்கு இது இவ்வளவும் சேர்த்து ஓவரால் ப்ரைஸ் ஆக்சுவலி 2500. இப்போ ஆல்ரெடி அவங்களோட கோர்ஸ்லையுமே 2200 மாதிரி ஆஃபர் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனல் பார்த்து நம்ம வாங்குறீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் அரௌண்ட் 10 to 15%, லைக் அரௌண்ட் 1900 கிட்ட வரும் ஓவரால் இந்த புக்கு ப்ளஸ் 6 சார்ட். ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் நீங்கள் வெளியே பிரிண்ட் போடணுனாலே அரௌண்ட் 80 rupees. 6 சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே 480 வந்துடும். இது 500 pagesக்கு மேலே உள்ள புக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நல்ல ஒரு திக் பேப்பர். நம்ம ஒரு பேப்பரை 2 பேப்பரும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு திக் பேப்பர். ஸோ பக்கா ஒரு உங்களுக்கு டேப்லேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்து உள்ள அந்த புக்கு பிரிண்டிங் காஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து இப்போ நமக்கு 1900 புக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னா அது ஜஸ்ட் ஃபார் எல்லாருமே யூஸ் பண்ணி நமக்கு யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா. அவங்களுக்கு கண்டிப்பாக பிரிண்டிங் காஸ்ட்டே ஒரு 1600 1700 வரைக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அரௌண்ட் 10 to 15% வந்து நீங்கள் வந்து பொன்லக்ஷ்மி 2025 அப்படின்னு சொல்லிட்டு கோட் நீங்கள் சொல்லி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2200லேருந்து 1900 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. 1900 to 2000 வந்து உங்களுக்கு வரும் அரௌண்ட் 300 rupees கிட்ட, லைக் 10 to 15% உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்னா சாரோட நம்பரும் நான் உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன். லைக் இதுலேயுமே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இருக்கும் அவங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். இந்த மொபைல் நம்பர் இது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு 10 to 15% ஆஃபர் இருக்கும். நீங்கள் இந்த நம்பரில் போய் ஐ வாண்ட் JDO புக் வித் மைண்ட் மேப் அண்ட் தென் அது கூடயே யூஸ் கோட் லைக் பொன்லக்ஷ்மி 2025 அப்படிங்கிற அந்த கோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. பிகாஸ் நமக்கு ஷார்ட் டைமு புதுசாக இதுலேயும் போய் கோர்ஸ்லலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மணி நிறையா வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ நமக்கு வந்து புக் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1200 கிட்ட புக் காஸ்ட் மட்டுமே வந்துடும். இது போக நமக்கு வந்து சார்ட்லாம் வந்து அவங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் 80னா நமக்கு அதுக்கே வந்து அரௌண்ட் அவங்க வந்து ஒரு 100 rupees அப்படி வச்சு தான் நமக்கு வந்து அது 6 சார்ட்ஸ் வந்து 600 சொல்லிட்டு ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த மைண்ட் மேப்ஸே ஒரு மைண்ட் மேப்பே உங்களுக்கு அரௌண்ட் 150 அந்த மாதிரி சேல் பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு அதுக்கான காஸ்ட்டுமே அந்தளவுக்கு ஆகும். நமக்கு அது திக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஷைனிங் ஷீட்டில் ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேங்களா. கன்ஃபார்மாக கிளியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சார்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவரால் 2500 ஒர்த் உள்ள இந்த புக் அண்ட் மைண்ட் மேப்பை தான் இப்போ 2200க்கு அவங்க பேஜில் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம கோட் பொன்லக்ஷ்மி 2025 யூஸ் பண்ணிங்கன்னா 10 to 15% ஆஃபர் கிடைக்கும் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ. ஓகேங்களா. ஸோ அது இந்த 1 week நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். ஏன்னா இதோட வெயிட்டே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜே அரௌண்ட் 300 rupees கிட்ட வரும். ஸோ அதையும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் என் டீம் கேட்கலாம். கீழே சாரோட நம்பரும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். ஓகே. தேங்க்யூ.